ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கோயந்தசன் பேசுகிறேன். அப்போ லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட்டாக சொல்லியிருந்தேன், அறிவு புத்தி ஞானம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு விளக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரொம்ப நாள் ஆகிடுச்சு, இடையில கொஞ்சம் ஒர்க்காக போனதுனால போட முடியல. பார்க்கலான்னு தான் இது பண்ணியிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா அறிவு புத்தி ஞானம் இதை விளக்குறதுக்கு நான் ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரி சின்ன ஒரு இது ஒன்று சொல்கிறேன், நிகழ்ச்சி ஒன்று. அதில் எது அறிவோ எது புத்தி சலித்தனமானது எது ஞானமானதுன்றது உங்களுக்கு விளக்குறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆஸ்தி உடையவர், அதாவது பணக்காரர் ஒருத்தர் இப்போ மெட்ராஸில் இருக்காருன்னு வச்சுங்களேன். மெட்ராஸில் இருக்கிறாரு. அவரு இங்கே எல்லாம் நல்லா இடம்லாம் வாங்கி போட்டிருக்காரு. ஒரு 4 இடத்துல ஒரு 500 தென்னை மரம் நல்லா காய்க்கிற மாதிரி ஒரு 4 ஊரில் வெவ்வேறு ஊரில் வாங்கி போட்டிருக்காரு. அதை பார்த்துக்கிறதுக்கு ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு ஆளை நியமித்து எல்லா வரவு செலவும் அவங்க பார்த்துக்கிறாங்க. தேங்காயெல்லாம் வெட்டுறது போகிறது வரவு செலலாம் அவங்களுக்கு காசெல்லாம் அங்கே அனுப்பி விட்டுறாங்க. இங்கே கணக்கெல்லாம் வச்சுக்கிறாங்க. அப்பப்போ அவர் இங்கே கணக்கெல்லாம் பார்த்துட்டு போவார், இது பண்ணுவார். அது மாதிரி திடீர்னு ஒரு நாள் கணக்கு பார்க்குறதுக்கு வர்றாரு. வரும்போது பார்த்திங்கன்னா, ஒரு இடத்துல போய் கேட்கும்போது ஒரு ஆள் இந்த நம்ம மரத்து இதுலேருந்து ஒரு 1000 தேங்காய் அந்த நடை வெட்டணும். அது பார்த்திங்கன்னா எங்கள் பார்த்தாலும் இப்போ ஒரு 25 ரூபா கிலோ காய் போயிட்டுருக்கு. நான் 25 ரூபா கேட்டேன், அவங்க கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரின்ட்டு ஒரு 24 ரூபா போட்டு கேட்டேன். அவங்க 24 ரூபான்னா நான் ஒரு பாதி காசு தான் இப்போ கையில் தருவேன், பாதி காசு முழு காசும் தரமாட்டேன். இல்லைன்னா 25 ரூபா கேட்டால் கடனுக்கு கேட்டாங்க. 25 ரூபா கேட்டேன், அவங்க கடனுக்கு கேட்டாங்க, நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். சரின்ட்டு 24 ரூபான்னு போட்டு கேட்டேன். அப்போ என்ன சொன்னாங்கன்னா, 24 ரூபா நான் ஒரு பாதி காசு கொடுத்துட்டு பாதி காசு நான் அப்புறம் தரேன், விற்றுட்டு ஒரு 4 நாளில் தரேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி சரின்ட்டு நான் அவர்கிட்ட கொடுத்துருக்கேன். 24 ரூபாய்க்கு கொடுத்துருக்கேன். பாதி காசு வந்துச்சு, என்கிட்ட தான் இருக்குது. நீங்கள் சேர்த்து எல்லாம் கொடுக்கலாம் நினச்சி வச்சுருக்கேன், அந்த காசும் வந்தாலும் உங்களுக்கு தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. கணக்குலாம் படிக்கிறாரு, சரியாக இருக்கார். பார்த்துட்டு சரி நான் அடுத்த இடத்துக்கு வர்றாரு. அடுத்த இடத்துல வரும்போது பார்த்தீங்கன்னா, அங்கே கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, இது போல் நான் ஒரு 23 ரூபாய்க்குன்னு கொடுத்துருக்கேன். ஏன்னா 25 ரூபாய்க்கு கேட்டேன், அவங்க கடனுக்கு கேட்டாங்க, கொடுக்கல. சரி 24 ரூபா கேட்டு பார்த்தேன். 24 ரூபானா பாதி காசு கடனுக்கு கேட்டாங்க, பாதி காசு நான் விற்றுட்டு தரேன்னாங்க, அதுவும் கொடுக்கல. 23 ரூபானா கையில் காசு தரேன்னு சொல்லிட்டாங்க. சரின்ட்டு நான் கையில் காசு வாங்கிட்டு 23 ரூபா கொடுத்துட்டேன். நான் நீங்கள் வரும்போது கொடுக்கலான்னு தான் வச்சுருக்கேன் அப்படின்ட்டு இந்த காசு எடுத்து ஒப்படைக்கிறாரு. சரி ஓகே அப்படின்ட்டு அதை வாங்கிட்டு கணக்குலாம் பார்த்துட்டு வர்றாரு. அடுத்து வரும்போது பார்த்தீங்கன்னா, அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஒரு 25 ரூபான்னு ஒரு 1000 காய் என்கிட்ட இருந்துச்சுங்க, என்கிட்ட இருந்துச்சு, நான் ஒரு 1000 காய் கொடுத்துருக்கேன், 25 ரூபான்னு கொடுத்துருக்கேன். ஆனால் அங்கே எல்லாமே கடனாக தான் போயிருக்கு. அப்போ நான் கையில் காசு கேட்டேன். கையில் காசு கேட்குறது பார்த்திங்கன்னா 23 ரூபான்னு ஒரு கேட்டார், நான் கொடுக்கல. 24 ரூபா போட்டு கேட்கும்போது அப்போ நான் ஒரு பாதி காசு தரேன்னு சொன்னார், பாதி காசு அப்புறம் தரேன்னாரு. ஆனால் 25 ரூபானா நம்ம கடனை வச்சுருந்தா நான் 25 ரூபா போட்டு தந்துடுறேன், நம்ம உங்களோட வாங்குறவர் தான் எப்போதும் நல்லா சார் நேர்மையானாலும் கொடுத்துருவாரு. உங்களுக்கு இப்போதைக்கு அவசியம் கையில் உடனே பணம் வாங்கி வேணலாம், நீங்கள் கேட்கல, அவசியமாக தேவைப்படுன்னு சொல்லலை. அப்படி இருக்கும்போது எதுக்கு கையில் காசு வேணும்னு சொல்லிட்டு 23 ரூபாய்க்கு ஒரு காய்க்கு 2 ரூபா நம்ம குறைக்கணுமே, நஷ்டம் தானே அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் 25 ரூபா கொடுத்துருக்கேன். நம்ம இந்த கணக்குலாம் பார்த்துங்க, நான் வாங்கி ஒரு 4 நாளில் வந்துடுவாங்க, தரேன்னு சொல்கிறாரு. சரின்னு வாங்கின்னு பார்த்துட்டு வர்றாரு. அடுத்த 4வது இடம் வர்றாரு. அங்கே பார்த்திங்கன்னா அவர் சொல்கிறாரு, நான் ஒரு 27 ரூபாய்க்குன்னு காய் கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஓனர் கொஞ்சம் சந்தோஷம். 27 ரூபாய்க்கு எல்லாம் 25, 23, 23 இது 27 சொல்கிறாரு. ஆனால் கணக்கு வழக்கு கேட்கும்போது பார்த்திங்கன்னா எல்லோரும் ஒரு 1000 காய்க்கு அவங்க கணக்கு ஒப்படைச்சாங்க. இவர் என்ன செய்கிறாருன்னா, ஒரு கணக்கு 500 காய்க்கு தான் கணக்கு இது பண்ணுறாரு. ஒரு 300 காய் இவர்கிட்ட கொடுத்துருக்கேன், இந்த ஆள்கிட்ட கொடுத்துருக்கேன், 27 ரூபான்னு கொடுத்துருக்கேன். இன்னொரு இடத்துல பார்த்திங்கன்னா 300 காய் கொடுத்துருக்கேன், ஒருத்தங்களுக்கு 150 காய் கொடுத்துருக்கேன், இன்னொருத்தர்கிட்ட 100 காய் கொடுத்துருக்கேன், எல்லாம் இந்த 27 ரூபான்னு போட்டு கொடுத்துருக்கேன் அப்படின்னு என்ன அவரையும் அழிச்சிட்டு வந்திருக்கேன், நான் கேட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஏன்னா உங்களுக்கு 27 ரூபா, எங்கே பார்த்தாலும் 24 ரூபா 25 ரூபா தான் போகுது. காய் இங்கே நம்ம பக்கத்தில் கொஞ்சம் சரியாக காய் இல்லைங்கனால 2 ரூபா கூட போட்டு கொடுத்துருக்காங்க, காய் இல்லைங்கிறனால அப்படின்னோன்னா சரின்னா அவரும் நம்பிடுறாரு. சரி ரேட்டு குட்டுறதுங்கிறாரு, குறைஞ்சிருக்காங்க தான் உள்ள இருக்குன்ட்டு. ஆனால் அவர் என்ன பண்ணிடுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் கணக்கு ஓனருக்கு எழுதி வச்சது 500 காய்க்கு கணக்கு எழுதியிருக்காரு. 300 காய் ஒருத்தல்கிட்ட, 150 காய் ஒருத்தர், 100 காய் ஒருத்தல்கிட்ட. ஆனால் அங்கே கொடுத்தவங்கள்ட்ட போய் என்ன செய்கிறாருன்னு தெரியுதுன்னு, இதுக்கு இவர் ஓனர்கிட்ட கணக்கு படைக்கிறதுக்கு முன்னாடியே அவர் வர்றாருன்னு தெரிஞ்சோடனே வேறு நோட்டு வேறு தாளில் எழுதி 500 காய் கொடுத்துருந்தவங்களுக்கு 300 காய்ங்கிறது 600 காய்,
அறநூறுரூவா கொடுத்தவங்களுக்கு 300 காயாகவும், 300 கொடுத்துருந்தவங்களுக்கு வந்து அதில் பாதிங்கிற மாதிரி பாதி காயை குறைச்சிட்டு, ஆனால் அவர் 25 ரூபாய்க்கு தான் பேசியிருக்காரு முன்னாடி. ஆனால் அந்த இவங்க கணக்கு ஒப்படைக்கிறது ஓனருக்கு குறைச்சி கொடுத்துருக்காரு, தான் அந்த காசை எடுத்துக்கலாங்கிறத இது பண்ணி. அதனால கொஞ்சம் கூடுதலாக சொன்னால் அவங்களும் ஏற்றுக்குவாங்க. ஏன்னா பாதி காசு இப்போ 500 250 காய் தான் நம்ம காசு கொடுக்க போகிறோம், பாதிக்காக நமக்கு வந்து காசு கொடுக்கவில்லை, அதில் 2 ரூபா தானே சேர்த்து கொடுக்குறோம் அப்படின்னு நினச்சிட்டு அவங்களும் இது பண்ணிடுவாங்க. ஓனரும் நம்பிடுவாருன்ட்டு அப்படி செஞ்சார். அதுபோல் ஓனரும் நம்பிட்டார், இவங்களுக்கும் சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. வந்து கணக்கு கேட்குறாங்க, அவங்களும் ஒன்று தான் இவ்வளோ தான் நான் வாங்கியிருக்கோம், அந்த சீட்டில் உள்ளது போய் உண்மை தான் அப்படின்னோடனே சரின்னு அவர் ஒத்துக்கிற இது பண்ணிக்கிறாரு. இந்த விஷயத்தில் இதில் புத்தி எது, ஞானம் எது, அறிவு எதுன்னு பார்த்திங்கன்னா, அறிவுங்கிறது வந்து 4 வகையான செயலுமே அறிவானது தான். ஒருத்தர் கொடுத்தாரு, அவர் ஒருத்தர் திங்கிங்கும் ஒருத்தர் செயல்பட்டது வந்து 4 வகையான செயலுமே 4 வகையான அறிவு, அது அறிவு. இதில் வந்து ஞானமான செயல் எதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 25 ரூபான்னு போட்டு கடனுக்கே கொடுத்துருக்காருல, அடுத்தது காசு வந்துடும், அது ஞானமான செயல். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு இன்றைக்கி உடனே எனக்கு காசு வேணும் இப்போ அப்படின்னு ஓனர் சொல்லியிருந்தாருன்னா 23 ரூபாய்க்கு வாங்கிட்டு காசு வாங்கி வச்சுருந்தாரு, அவர் செஞ்சது சரின்னு சொல்லலாம், ஞானமான செயல்னு சொல்லலாம். அது இன்னும் ஓனர்கிட்ட கூட கொடுக்கல, இவர்கிட்டே தான் வச்சுருக்காரு அந்த காசையுமே. அப்போ அது ஒரு ஞானமான செயல்னு சொல்ல முடியாது. ஏன்னா 2 ரூபா நட்டப்படுத்தி தான் வச்சுருக்காரு. காசு கையில் வாங்கி வச்சுருந்தா 2 ரூபா உங்களுக்கு ஓனருக்கு நட்டம் தான். பாதி காசு வாங்கி வச்சுருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ரூபா குறைச்சி கொடுத்துருக்காரு, பாதி காசு வாங்கி ஒரு கையில் தான் பொதுக்கி வச்சுருக்காரு, ஓனர்கிட்ட கொடுக்கல, அவரும் பிறகு தான் சேர்த்து கொடுக்க போகிறாரு. அப்போ அது 1 ரூபா போனது, அதுவும் வந்து இதுன்னு சொல்ல முடியாது. ஒரு பிறகு 25 ரூபான்னு போட்டு எல்லாரையும் விட அதிக லாபமாக தான் ஆக்கி கொடுக்க போகிறாரு, அந்த வாங்கி பிறகு கொடுத்தாலும் அது. அதனால் அது ஞானமான செயல் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஞானமானது இதுன்னு பார்த்தீங்கன்னா 100% இருக்கிறதுல 100% எது சரியானதோ, 100% வந்து எது உண்மையானதோ, எது சத்தியமானதோ, எது ஒரு 100% சரியான பாதை இதுவோ, சரியான வழி இதுவோ, அதுக்கு அடுத்த சரியான செயல் இதுவோ அப்படிங்கிறது தான் ஞானம். ஞானங்கிறது வந்து 100% எது சரியானது, சத்தியமானது, உண்மையானது, அதுக்கு மிஞ்சினது எதுவும் இல்லை அப்படிங்கிறது ஞானம். இதில் புத்திசாலித்தனம் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் இந்த கடைசியாக செஞ்சார் பார்த்தீங்களா, அவர் என்ன செஞ்சார்னா பாதி காயை வந்து மறைச்சிட்டார் ஏமாத்துறதுக்காக. ஆனால் அந்த நேரத்தில் ஒரு புத்திசாலித்தனமாக தான் தப்பிக்கிறதுக்கு, அவருக்கு வந்து ஒரு பொல்லாப்பு வரப்போகுது, அதை வந்து தெரிஞ்சிருந்தால் கண்டுபிடிச்சிருந்தா ஓனர் கண்டிப்பாக ஏதோ தண்டனை கொடுப்பாரு. அந்த தண்டனையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு, பொல்லாப்புலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு புத்திசாலித்தனமாக அவங்களுக்கு சர்வே பண்ணுறது மாதிரி செஞ்சு கொடுத்து அதை சரி பண்ணி இது பண்ணிட்டாரு, ஓனர் நம்பிட்டார். ஆனால் இந்த விஷயத்தில் புத்திசாலித்தனம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துக்கு அது சரியானதாக இருக்கும், அதான் 100% சரியானது கிடையாது. ஒரு செயல் செய்யும் போது அந்த இடத்துல இப்படி தான் செஞ்சாகணும், அந்த சூழ்நிலைக்கு அந்த சுச்சுவேஷனுக்கு இப்படி தான் செஞ்சாகணும்னு ஒன்று சிலது இருக்கும். அது இந்த இடத்துல அவர் தப்பிக்கிறதுக்கு செஞ்சார், அந்த விஷயத்தை சொல்லி இப்படி மாற்றினார், அது புத்திசாலித்தனமான செயல். ஆனால் அது வந்து ஞானமான செயல்னால் இல்லை, அது வந்து கண்டிப்பாக தப்பானது தான். ஆனால் புத்திசாலித்தனம் எது என்னென்னா, அந்த இடத்துக்கு அந்த செயலுக்கு இது சரி அப்படிங்கிறது வந்து புத்திசாலித்தனம். ஞானம்ங்கிறது வந்து 100% எது ஞானமோ அது. அறிவுங்கிறது வந்து அந்த எல்லாருமே சேர்ந்தது அறிவு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதே நான் படித்து தெரிஞ்சுக்கிட்ட வரையும், எனக்கு தெரிஞ்ச வரையும் நான் சொல்லியிருக்கேன். இது வந்து சரியாக இருக்குங்கிறத நான் நம்புகிறேன். வேணா இன்னொரு வரையும் சின்னதாக சொல்கிறேன், இது உங்களுக்கு எந்தளவுக்கு ஏற்றுக்க முடியும். ஏன்னா இந்த நட்டப்படுத்துறது மாதிரி இருக்குது, அதை அடுத்தவங்களை நட்டப்படுத்துறது தான் புத்திசாலித்தனமா அப்படின்னு இல்லை, நட்டப்படுத்தணும் இல்லை சொல்கிறேன், நல்ல காரியமாக உள்ளதுலேயும் சிலதுக்கு இது போல இதுவோ செயல்படுத்தலாம். இந்த இடத்துல நான் கதை சொல்லும் போது அதில் அப்படி நட்டமுடுத்துறது மாதிரி உள்ளதாக வந்துடுச்சு. ஆனால் அவர் தப்பிக்கிறதுக்காக உள்ள செயலுங்கிற மாதிரி ஒரு சொல்லியிருக்கேன். இப்போ ஒருத்தர் இருக்கார், இப்போ இங்கேருந்து நான் ஆகணும்னு வச்சுக்கோங்க, நான் ஆஸ்பத்திரியில் ஒரு பிள்ளை ஆஸ்பத்திரியில் அட்மிஷன் போட்டிருக்காங்க, ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும், ஒரு 20 நிமிஷத்தில் பண்ணணுங்கிறாங்க. ஆனால் இங்கேருந்து எந்த வாகனம் போனாலும் 1/2 மணி நேரத்துக்கு மேலே போனால் தான் போய் சேர முடியும்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. ஆனால் அவங்க 20 நிமிஷத்துக்குள்ளே இங்கே நீங்கள் வந்தே ஆகணும், நீங்கள் சைன் பண்ணால் தான் ஆப்ரேஷன் பண்ணணும், அப்போ தான் உங்கள் பிள்ளை பிழைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் என்ன பண்ணுவார், எப்படி போகிறான்னு யோசிக்கிறார். 20 நிமிஷத்தில் எந்த ஒரு வாகனத்துலையும் போக முடியாது. பைக்கில் ஃபாஸ்ட்டாக போனாலும் சப்போஸ் சரியில் டிராஃபிக்கில் பிடிச்சிக்கிட்டாங்கன்னா வரவே போக முடியாது. என்ன எடுத்து சொன்னாலும் அப்போ அவங்க நம்ப மாட்டாங்க. அப்போ என்ன செய்கிறாருன்னா, பக்கத்தில் ஆம்புலன்ஸ் இருக்குது, ஆம்புலன்ஸுக்கு உடனே டப்புனு ஃபோன் அடித்து வர சொல்லி அங்கே பக்கத்தில் இருக்க ஆம்புலன்ஸை நான் வந்து பக்கத்தில் ஒருத்தவங்களை வந்து ஏதோ உடம்பு சரியில்லாமல் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கிற மாதிரி சுச்சுவேஷன் ஏற்பாடு பண்ணி அவங்கள ஏற்றிட்டு கிளம்பிடுவார். அப்போ போதும் பார்த்தீங்கன்னா, போகும்போது அவங்களுக்கு புரிய வச்சார் ஆம்புலன்ஸில் உள்ளவர்கிட்ட, இது போல் நான் இந்த போல் சூழ்நிலை இருக்குது, ஆப்ரேஷன் பண்ண பையனுக்கு நீங்கள் இதெல்லாம் சொன்னால் வரமாட்டீங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் இப்படி ஒரு சூழ்நிலை உருவாக்கி வந்துட்டேன், நான் மன்னிச்சிங்க, இது வந்து இது ஒரு காரணம்னு சரி நான் அவங்க ஒத்துக்கிறாங்க. அவர் போய் சேர்றாரு, சைன் பண்ணுறாரு, அது ஆப்ரேஷன் நடக்குது, 20 நிமிஷத்துக்குள்ளே போய் சேர்ந்தாரு, நடக்குது, சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. இதில் வந்து புத்திசாலித்தனம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஞானமானது ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஞானமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் சரியானது ரொம்ப சரியாக போக முடியும் அந்த இடத்துக்கு அப்படின்னா ஆம்புலன்ஸால் தான் போக முடியும். வேறு எந்த ஒரு வாகனத்தில் போனாலும் அவ்வளோ சீக்கிரம் போக முடியாது. ஏன்னா ஹெலிகாப்டர் போகலாம், ஹெலிகாப்டர் போகிறதுக்கெல்லாம் சூழ்நிலைலாம் இங்கே ஹெலிகாப்டர்லாம் இருக்காது, வராது, போக முடியாது, அது ஒரு இல்லை. மற்றது பார்த்திங்கன்னா ஆம்புலன்ஸ் மட்டும் தான் 20 நிமிஷத்தில் அங்கே போக முடியும். அது சரியான அதுதான் 100% அது சரியானது, அது ஞானமாக எடுத்துக்கிட்டார்.
அதில் புத்திசாலித்தனம் என்னென்னா, கண்டிப்பாக எப்படி சொல்லியிருந்தாலும் அவங்க வந்து ஆம்புலன்ஸ் போகிறதுக்கு வேறு வழியாக அவளை வர வைக்க முடியாது. நான் இது போல் ஆப்ரேஷனுக்காக வரணும், நீங்கள் வாங்கன்னா வரமாட்டாங்க. அப்போ அந்த இடத்துல பொய் தான் சொன்னார் இவர். பொய் சொல்லி தான் ஏறினார். அதனால் அந்த இடத்துல அது சரியாக இருந்துச்சு, அது 100% சரியானது கிடையாது. அது வந்து அந்த இடத்துக்கு தான் சரியாக இருந்துச்சு, அது 100% சரியானதில்ல, தப்பான செயல் தான். ஆனால் சூழ்நிலைக்கு ஏற்றாப்புல அது அந்த இடத்துல ஒரு சரியான ஒரு செயலை செய்கிறதுங்கிறது தான் வந்து புத்திசாலித்தனம். ஞானமானதாக 100% எது சரியா அதுதான் ஞானமான செயல். இதில் அறிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது 2மே அறிவு தான். அது இல்லாமல் சைக்கிளில் போகலாம், வண்டியில் போகலாம், பைக்கில் போகலாம், காரில் போகலாம், எதில் வேணாலும் நாவனத்துக்கு போகலாங்கிறது, வேறு ரூட்டில் இந்த ரூட்டில் போகலாம், அந்த ரூட்டில் போகலாம், அப்படி பல இது இருக்குது. அது எல்லாமே அறிவு. இதே எனக்கு தெரிஞ்சவரையும் இந்த அறிவு ஞானம் புத்திசாலித்தனம் சரியாக சொல்லியிருக்கேன் நம்புகிறேன். இதை பற்றி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வேறு எதுவும் இதுனாலும் அடுத்த வீடியோ இதில் இன்னும் நிறையா இது தெரிஞ்சுக்கிறவரை போடுவோம். நன்றி, வணக்கம்.